இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த ஒரு இளைஞன் வேகமாக சென்றதிலே அடிபட்டு கீழே விழுகின்றான். இரத்த வெள்ளத்தில் கிடக்கின்றான். அங்கே பலர் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சிலர் அலைபேசியிலே அதை வீடியோ எடுத்துக் கொண்டிருக்க, இந்த சூழலிலே ஒரு ரிக்ஷா ஓட்டுகின்ற ஒரு மனிதர் அங்கே வருகின்றார். அந்த சூழலை பார்த்தவுடனே அங்கே இறங்கி அவன் அருகில் சென்று அவனை அப்படியே தூக்கி தன்னுடைய ரிக்ஷாவில் வைத்து ஒரு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லுகின்றார். அழைத்துச் சென்று அங்கே நடந்தவற்றை அப்படியே கூறிவிட்டு அவனை அங்கே ஒப்படைத்துவிட்டு அவர் சென்று விடுகின்றார். அவருடைய பெயர் யாருக்கும் தெரியாது. ஆக அந்த ரிக்ஷா நபர் ஓட்டுநருக்கும் அந்த அடிபட்டு கிடந்த நபருக்கும் ஏதாவது உறவுகள் இருக்கிறதா? இல்லை. ஒரே மொழியை சார்ந்தவர்களா, அல்லது ஒரே இனத்தை சார்ந்தவர்களா, அல்லது ஒரே சமூகத்தை சார்ந்தவர்களா என்று எதுவுமே தெரியாது. ஆனால் மனிதத்தன்மையோடு நடந்து கொண்டார். நான் ஒரு மனிதன், எனக்கும் வலி ஏற்படுகிறது, இன்னொரு மனிதன் அடிபட்டு கிடக்கின்ற பொழுது அவனுக்கும் வலிக்கிறது, அவனுக்கு நான் உதவி புரிய வேண்டும் என்ற ஒற்றை எண்ணம். அந்த சமூகம் என்ன சொல்லும், அல்லது அரசு என்னை தண்டனைக்கு உட்படுத்துமா, சட்டம் என்னை கேள்வி கேட்குமா என்று எந்த ஒரு கேள்விக்கும் அவர் கேள்வியை சிந்திக்காமல், அந்த இடத்தில் அந்த நபருக்கு ஒரு உதவி தேவைப்படுகிறது, அந்த உதவியை நான் செய்ய வேண்டும் என்று ஒரு முனைப்போடு செய்கிறார் பாருங்கள். அதுதான் நல்ல சமாரியனுக்குடைய அடையாளம்.